அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இந்த காலத்தில் மிச்சம் வாலிபர்கள் சிக்கிக்கிற ஒரு சிக்கல் இருந்தால் ஹராமான ரிலேஷன்ஷிப். மஹரம் இல்லாத ஆண் மஹரம் இல்லாத பெண்ணோடு தொடர்பாகிறது, மஹரம் இல்லாத பெண் மஹரம் இல்லாத ஆணோடு தொடர்பாகிறது. அப்போ இது என்னோட இஸ்லாமான மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு காரியம். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் சில டிப்ஸ்கள் தரேன். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் வாழ்க்கையில் எடுத்துகிட்டு வந்து கொண்டீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட உதவியை கொண்டு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வெளியே வரையணும் அல்லாஹ் நாடினா. முதலாவது அவங்களோட ஐவேல தொழுகை. உங்களுக்கு உங்களுடைய ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபர்த் ஐன் ஆக்கப்பட்ட இந்த தொழுகையை நீங்கள் தொழுவாமல் உங்களுக்கு எந்த காரணத்துக்கு வந்து ஹராம்லேருந்து வெளியே வரையில, உங்களுக்கு எந்த காரணத்துக்கு வந்து ஹராம்லேருந்து வெளியே வரையில. ஏன் நீங்கள் வியாபாரத்தில் பெரியவராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு அவ்வளோ செல்வம் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கப்பட்ட தொழுகையை உங்களுக்கு தொழுகை இல்லாட்டி நீங்கள் ஒரு முஸ்லீமானு கேட்டுக்கணும். அப்போ உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டு இந்த ஹராம்லேருந்து வெளியே வரையில் உங்களுக்கு தொழுகை இல்லாமல் எப்படி சகோதரிகளே நீங்கள் அல்லாஹ் கிட்ட ஒரு சுஜூத் செய்யாமல் நீங்கள் நாளைய கியாமத்தினால் அல்லாஹ் பார்க்க போகிறீங்க. அல்லாஹ் கிட்ட துஆ கேட்காம அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கணும். எப்படி உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகை சொன்னதை நீங்கள் தொழுவாங்க, நீங்கள் கட்டாயம் இந்த தொழுகையை நீங்கள் விட்டீங்களோ உங்களுக்கு எந்த விதமான வாழ்க்கையில் முன்னேற்றம் எடுக்கையில் இந்த ஹராம்கள்லேருந்து உங்களுக்கு வெளியே வர மேலும். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், சூரத்துல் அன்கபூத்தில், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். அல்லாஹ் சொல்கிறான், தொழுகை உங்களை ஈவில்தனமான அருவறுப்பான செயல்கள்லேருந்து பாதுகாக்கும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டிய ஒரு முன்னேற்றம், ஒரு எஃபர்ட் தான் என்னது? தொழுகை. தொழுகை இல்லாமல் உங்களுக்கு இதுலேருந்து வெளியே வரையலாம். அடுத்ததாவது நீங்கள் அல்லாஹோட பக்கம் திரும்புறது, அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்குறது. நீங்கள் அந்த ஹராமை விட்டுட்டீங்களா, அந்த தொடர்பை விட்டுட்டீங்கன்னா ஆணோடைய பெண்ணோடையோ, நீங்கள் என்ன செய்யணும்? 2 ரக்காத் ஸலாத்துல் தௌபா தொழுந்து அல்லாஹோட பக்கம் துஆ, அல்லாஹோட பக்கம் திரும்பணும். அல்லாஹ் கிட்ட அதிகமாக நீங்கள் சுஜூதில் கெஞ்சுங்க. அல்லாஹ் கிட்ட, அல்லாஹ் இந்த ஹராம்லேருந்து பாதுகாத்தது, இந்த ஹராம்லேருந்து நான் வெளியேற்றியா அல்லாஹ் இந்த துஆ கேளுங்க. உங்களுக்கு இந்த இப்படி ஒரு எஃபர்ட் எடுக்காட்டி உங்களுக்கு கஷ்டம் இதுலேருந்து வெளியே வருது. இதை தவிர நீங்கள் யாரை பார்த்தோ உங்களோட ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாலேயோ உங்களுக்கு இதுலேருந்து வெளியே வரையலாம். அப்போ நீங்கள் ஸலாத்துல் தௌபா தொழுந்து அல்லாஹ் கிட்ட அதிகமாக கெஞ்சணும். நீங்கள் எந்த விதமான பாவத்தில் விழுந்தாலும் பரவாயில்ல. ஷேக் பின் பாஸ் சொல்கிறாரு, நீங்கள் பாவத்தில் விழுந்து 1000 டிப் பாவத்தில் விழுந்தாலும் அல்லாஹ் உங்களோட நீங்கள் தௌபா கேட்டால் ரிப்பென்டன்ஸ் செஞ்சால் ரிப்பென்ட் ஆகினீங்க அல்லாஹோட பக்கம், அல்லாஹ் உங்களோட ரிப்பென்டன்ஸ் ஏற்றுக்கொள்வான். நீங்கள் இது முக்கியம் எடுக்க வேண்டிய ஒரு எஃபர்ட். அடுத்ததாவது நீங்கள் போகிறீங்க அந்த இடத்துல, இப்போ உதாரணம் சொல்கிறேன், உங்களோட ஒரு ஃபங்க்ஷன் வந்து போகிறீங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷனில் அந்த நீங்கள் மஹரம் இல்லாத ஆணோடைய பெண்ணோட நீங்கள் தொடர்புலேயே இருந்தீங்க. அப்போ அந்த பர்சன் அங்கீகாரண்டா அதை நீங்கள் தடுத்துக்கணும். அவங்களுக்கு நீங்கள் போய் வேணுமேண்டா ஷைத்தான் ஆதமுடைய பிள்ளைகளோட ரத்தத்தில் நின்றுகிறான். அப்போ அதனால் ஷைத்தான் அவங்களே தூண்டி விட்டு திருப்பி பழைய வழியில் போட பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் மிச்சம் கவனமாக இருக்கணும், அந்த இடத்துல எந்த காரணத்தை கொண்டு போகப்படாது. அப்போ அடுத்ததாவது இந்த பார்க்குறோம் நாங்கள் முஸ்லீம்கள் அவங்களோட திருமணங்கள், அவங்களுடைய பிரைடல்கள், வலிமா, இப்படி பல ஃபங்க்ஷன்கள் என்ன செய்கிறாங்க? ஃப்ரீ மிக்சிங். ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒன்றுக்காக கலவங்களை வைக்கிறாங்க. அப்போ சகோதரிகளே, எங்களோட இஸ்லாம் என்பது ஒரு அழகான ஒரு மார்க்கம், எந்த விதமான ஒரு நஜீஸும் இல்லாத ஒரு மார்க்கம். அப்போ இஸ்லாம் இது எந்த விதமான அனுமதியும் இல்லை. உங்களுக்கு ஹராம் அங்கே போகிறது, நீங்கள் ஹராமான தொடர்பில் ஈகிறீங்களோ இல்லையோ, அது சும்மா உங்களுக்கு நெருக்கமான ஒரு நண்பனோ இல்லாட்டி ஒரு உங்களோட குடும்பமாலோ உங்களுக்கு ஹராம் அந்த இடத்துல போகிறது, உங்களுக்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை. அப்போ அடுத்ததாவது நீங்கள் என்ன செய்கிறீங்க? உங்களோட குடும்பத்துலேயோ அப்படி இல்லாட்டி நீங்கள் அவங்களோட கிட்டக்கிற, உதாரணம் சொல்கிறேன், உங்களோட கசின் உங்களுக்கு மஹரம் இல்லை. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? அவங்கள மிச்ச காலத்துக்கு போகிற கண்டுட்டீங்க. நீங்கள் என்ன செய்வீங்க? போய்ட்டு அவங்களோட பேசுகிறீங்க, கதைக்கிறீங்க, என்ன கதை சோகம், அப்படி உங்களுக்கு எந்த விதமான அனுமதியும் இல்லை பேசுகிறதுக்கு. நீங்கள் அவங்கள கண்டீங்களா, நீங்கள் என்ன செய்யணும்? ஓப்பனாக பப்ளிக்காக எல்லாத்திலும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, அவ்வளோதான், சலாம். அவங்களுக்கு எந்த விதமான அனுமதியோ, அவங்களோட ஃபோன் நம்பர் எடுத்து கான்டாக்டில் வச்சுக்கொள்ளையோ, இப்படி எந்த விதமான அனுமதியும் இல்லை. இது நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் இது உங்களுடைய ஹராமான ரிலேஷன்ஷிப்புக்கு லீடாகும். நீங்கள் ஹராமான ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை பேர் விழுந்ததுன்னு நான் கண்டிக்கிறேன். அப்போ இது நீங்கள் தவிர்த்து கொள்ளணும், இது ஹராம் இது செய்கிறது.
அடுத்ததாவது இந்த காலத்தில் நான் பார்க்குறேன் மிச்சம் முஸ்லீம்கள் ஆண்கள் பெண்கள் என்ன செய்கிறாங்க, ஆப்போசிட் ஜெண்டர் அப்படின்னு சும்மா மஹரம் இல்லாத ஆணோ பெண்ணும் அவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர்களுக்கு கொடுத்து அவங்க என்ன செய்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க. அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் அனுமதியே இல்லையா? இப்படி ஃப்ரெண்ட்ஸ் அனுமதியே இல்லையா? இது மிச்சம் பெய்கிற ஒரு கேட்குற கேள்வி என்னென்றால், ஆப்போசிட் ஜெண்டரோட ஃப்ரெண்ட் ஆகிறது அனுமதியே இல்லையா? மார்க்கம் எங்களோட இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம், இது எப்படி சகோதர சகோதரிகளை அனுமதி ஆகிக்கும்? நீங்கள் அல்லாஹ் ஷரியா பின்படுத்துறீங்களா, குர்ஆனை பின்படுத்துறீங்களா, சுன்னா பின்படுத்துறீங்களா, இல்லாட்டி உங்களோட விம்ஸ் அண்ட் டிசைர்ஸை பின்படுத்துறீங்களா? குர்ஆன் சுன்னா தான். அப்போ இது எந்த விதமான அனுமதியும் இல்லை உங்களுக்கு. இந்த காலத்தில் நான் பார்க்குற முஸ்லீம்களுக்கு உள்ளுக்கு இது ட்ரெண்டாக போகுது, ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்டாக வைக்கிறது. இது ஹராம், இது எந்த விதமான அனுமதியும் இல்லை. இது உங்களுக்கு ஹராமான ரிலேஷன்ஷிப்புக்கு லீட் பண்ணும். அப்போ இது என்ன நடக்கும்? இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன். உங்களுடைய மஹரமில் இருக்கிற ஒரு ஆண் உங்களோட ஃப்ரெண்ட் ஆகிறான். அப்போ என்ன நடக்குது, அவர் உங்களை ப்ளாக் பண்ணிட்டார் எந்த காரணத்தை கொண்டு. அப்போ நீங்கள் அதை பெருசாக கணக்கெடுக்க மாட்டீங்க, கவலை அளிக்க மாட்டீங்க. இதே உங்களோட அந்த மஹரம் இல்லாத ஆப்போசிட் ஜெண்டர் உள்ள ஃப்ரெண்ட் உங்களை ப்ளாக் பண்ணாங்கண்டா உங்களுக்கு என்ன நடக்கும்? கவலை வரும். அப்போ கவலை இது அப்போ தான் அப்போ உங்களை விளங்கும் நான் என்ன செய்கிறேன்னு. அப்போ ஷைத்தான் என்ன செய்வான், உங்களை ஹராத்துக்கு போடு வைப்பான். அப்போ இது அப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் விளங்குது தானே. மஹரம் இல்லாதவனோட இந்த காரணத்தை கொண்டு ப்ளாக் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு ப்ளாக் பண்ணிட்டேன். அப்போ மஹரம் இல்லாத அவன் ப்ளாக் பண்ணிட்டான். இப்போ நீங்கள் இவதை வச்சு கவலைப்படுவீங்க, அவனை வச்சு கவலைப்பட மாட்டீங்க. அப்போ இது நீங்கள் யோசிக்க வேண்டிய காரணம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக தானே, நீங்கள் ஹராம் ரிலேஷன்ஷிப்பில் இல்லையே, அப்போன்னு கவலைப்படுறீங்க. அப்போ இது அவளுக்கு ஷைத்தான் அப்படித்தான். அவனோட வலை டிரெக்டாக வந்து ஒன்றும் செய்ய. இப்போ நான் சொல்கிறேன், டிரெக்டாக வந்து அவளே ஹராம் ரிலேஷன்ஷிப்பில் புல வைக்க மாட்டேன், ஹராத்துக்கு புல வைக்க மாட்டேன், படிப்படியாக தான் வருவான். இப்போ அடுத்த கட்டம் உங்களுக்கு அதுதான் ஹராம் ரிலேஷன்ஷிப் தான். அப்போ அந்த நான் சொல்கிறது இப்போ அப்படி தான் இந்த காலத்தில் அந்த ட்ரெண்டிங்காக போகுது. அப்போ மிச்சம் முஸ்லீம்கள் இதில் பாதிக்கப்பட்டுக்கிறான். அப்போ அவங்களுக்கு இந்த கவலையில் உண்டாகி இப்போ ஏதோ ஹராம் ரிலேஷன்ஷிப் தான், ஆப்போசிட் ஜெண்டரோடு இருக்கிறது ஹராம் ரிலேஷன்ஷிப் தான். இப்போ அது ஹலால் என்றல்ல, அதுக்கு போகிறோம் ஹராம் ரிலேஷன்ஷிப் என்றல்ல, இதுவும் ஹராம், அதுக்கு போகிறோம் வேறு மாதிரி போகும். அப்போ அதுவும் என்ன நடக்கும்? அப்போ நீங்கள் ஷைத்தான் என்ன செய்வான், அப்படியே கொண்டு போயிட்டு ஜினாரை நிப்பாட்டுவான். அப்போ இது மிச்சம் கவனமாக இருக்கணும். இது ஃப்ரெண்ட்ஸ் மட்டும், ஃப்ரெண்ட்ஸும் ஹராம் ரிலேஷன்ஷிப்பும் ஹராம். அப்போ நல்ல நினைவச்சுக்கோங்க, இது ரெண்டுமே ஹராம், எந்த விதமான அனுமதியும் இல்லை. அடுத்ததாவது இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களுக்கு நீங்கள் எந்த விதமான எஃபெக்டும் எடுக்கல, என்னத்துக்கு ஹராம் ரிலேஷன்ஷிப்பை பாஸ் பண்ணி அதை ப்ளாக் பண்ணுறதுக்கு. இப்போ கடைசியில் என்ன நடக்கும், ஷைத்தான் என்ன செய்வான், இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, உங்களோட செல்ஃபுக்குள்ளுக்க ஷைத்தான் என்ன செல்வான் போட்டு, நாங்கள் இப்போ வாழுவோம், இப்போ அவன் ஏண்ட பெண் தானே, அவன் ஏண்ட ஆண் தானே அப்படின்னு யோசிக்க வைப்பான் ஷைத்தான். கடைசியில் என்ன நடக்கும், நீங்கள் என்ன நடப்பீங்க, கணவன் மனைவியுமே வாழ தொடங்குவீங்க. எந்த ஒரு ஹலாலான இதுவும் இல்லாமல், நிக்கா இல்லாமல் ஹலாலான முறையில் திருமணம் முடிக்காமல் ஷைத்தான் அப்படி வந்து வழியில் போடும். இப்போ இது என்ன நடக்கும், இது என்னத்துக்கு லீட் ஆகும் என்றால், உங்களுக்கு கடைசியில் என்ன நடக்கும், நீங்கள் எல்லா திருமணத்துக்கு ஓப்பனாக பப்ளிக்காக பாவம் செய்ய தொடங்குவீங்க. இப்போ நாங்கள் காண்றோம், ஸ்டேட்டஸ் போடுறாங்க, அவங்களோட ஹராமான ரிலேஷன்ஷிப் அந்த பர்சனோட இருந்து ஸ்டேட்டஸ் போடுறாங்க. அப்போ ஈத்தான் கடைசியில் ஷைத்தான் கொண்டு வந்து நிப்பாட்டுவான், அவனுக்கு ஈத்தான் ஒன்றும். அப்போ உண்மையாக கணவன் மனைவியுமே வாழ தொடங்குவீங்க, லிவிங் டுகெதராக ஆகிடுவீங்க. அப்போ இப்படி தாங்க வந்து ஷைத்தான் நிப்பாட்டுவாங்க. அப்போ நீங்கள் ஓப்பனாக பப்ளிக் பாவம் செய்ய தொடங்குவீங்க, அவங்களுக்கு அந்த ஹராமா கணக்கே இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாரு, இந்த காலத்தில் எல்லாமே ஒரு செய்த ஒரு பாவம் என்றால் இந்த ஹராமான ரிலேஷன்ஷிப், அப்படி இல்லாட்டி ஒரு மியூசிக்கு, அப்படி இல்லாட்டி ஒரு சினிமாவை போஸ்ட் பண்ணுறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாரு, ஒரு ஒத்தன்டிக்கான ஹதீஸில் யார் ஒருவர் நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மன்னிப்பு இல்லை கியாமத் நாளில், நீங்கள் செஞ்ச பாவம் சின்னதாகட்டும் ஆனால் மன்னிப்பு இல்லை, இதை செஞ்சீங்க. யார் ஒருவர் பாவத்தை ஓப்பனாக பப்ளிக்காக செய்கிறாரோ அவருக்கு நாளை கியாமத்துடைய நாளில் எந்த விதமான மன்னிப்பும் இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் அவங்களுக்கு அந்த பாவத்தை மறைச்சிட்டா வச்சுக்கிறான். என்றால் அல்லாஹ் அவங்களோட பாவத்தை மறைச்சி வச்சுக்கிறான். இப்போ டே என்ன, நீங்கள் இரவு ஃபுல்லாக பாவம் செய்றீங்க, அப்போ காலையில் ஃபுல்லாக அல்லாஹ் அந்த பாவத்தை மறைச்சிட்டா வச்சுக்கிறான். அப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, அந்த பாவத்தை வெளிப்படுத்துறீங்க, நீங்கள் அந்த பாவத்தை எல்லாத்துக்கிட்டே பெருமையாக சொல்கிறீங்க. அப்போ இது உங்களுக்கு எந்த விதமான மன்னிப்பும் இல்லை. இப்போ லாஸ்ட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு இந்த ஹராமான ரிலேஷன்ஷிப்பை எந்த விதமான முறையிலையும் ஹலாலாய் கொள்ள உங்களுக்கு
எஃபர்ட் ஒன்று எடுக்காமல் உங்களுக்கு கஷ்டம் என்றால் நீங்கள் முதலாவது எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்றால் 2 பேரும் பிரியணும். ஆணும் பெண்ணும் 2 பேரும் பிரிஞ்சு அல்லாஹ்வோட பக்கம் திரும்பிடணும். தௌபாவுடைய புகத்தில் திரும்பிடணும். திரும்பி 2 பேரும் அல்லாஹ்வோட பக்கம் இஸ்திக்ஃபார் செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறமா இஸ்லாமான முறையில் நிக்கா பண்ணி உங்களுக்கு ஹலாலான முறையில் வாழணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ நீங்கள் இது நான் சொல்லல உங்களுக்கு ஹராமான ரிலேஷன்ஷிப்பில் இருந்து கொண்டு அப்படியே ஹலாலாக்குங்க. அது நீங்கள் ஹராமான ரிலேஷன்ஷிப்லேருந்து அப்படியே நீங்கள் ஹலால் ஆக்கினாலும் அது ஹலால் தான், அது ஹராமாவது இது ஹலால் தான். ஆனால் அது செஞ்ச பாவங்கள் அப்படியேயும். அப்போ நீங்கள் தௌபா கேட்கணும், அல்லாஹ்வோட பக்கம் ஃபுல்லாக திரும்பிடணும், ரிப்பெண்டன்ஸில் திரும்பி அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஹலாலான முறையை தேடி போகணும். அப்போ அடுத்ததாவது இப்போ நாங்கள் பார்க்குறோம், என்ன ஒடிக்கக்கூடிய நண்பர்களாகிக்கட்டும் தெரிஞ்சவர்களாகிக்கட்டும் என்ன செய்கிறாங்க, ஹராமான ரிலேஷன்ஷிப் அவங்கள விட்டு போன சிரிக்கி என்ன நடக்குது, அவங்க இன்டாக்சிக்கை தேடி போகிறான், ட்ரக்கில் விடுறான். அப்போ இப்படித்தான் ஷைத்தானுக்கு போகணுமான வலை இத்தான். கடைசியில் 2 பேரில் ஒருத்தர் பிரிஞ்சு சிரிக்கி இத்தான் நடக்கும். அவங்க என்ன செய்வாங்க, ட்ரக்கை தேடி போவாங்க. அப்புறம் ஷைத்தான் சொல்லுவாங்க மதுவை கூட்டி போயிட்டேன், இவ்வளோ பாதுகாக்கணும் நீங்களையும். அப்படியாப்பட்ட சூழல் ஏன் செய்கிறவங்க அப்படியே செஞ்சுட்டு சூசைடுக்கு நின்று போகிறாங்க. அவங்களுக்கு தெரியாத இதுக்கு போகிற வாழ்க்கை ஒண்டிக்கேன்னு அல்லாஹ்கிட்ட மாட்டோணுமே. அப்போ ஷைத்தானுக்கு ஓணுமான வலை இத்தான். அவனோட வாழ்க்கையை கடைசிக்கு டிஸ்ட்ராய் பண்ணணும், அவனுக்கு ஓணும் அவங்களைய நரகத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபாத்திரில் சொல்கிறான், ஷைத்தான் அவனோட எதிரி, நீங்கள் அவனை எதிரிமை தான் கவனிக்கணும், நீங்கள் அவனை நண்பராக கவனிக்கப்படாது. அப்போ நீங்கள் அவனை எதிரிமை தான் கவனிக்கணும். நீங்கள் அவனை நண்பராக்கினீங்களோ அவன் அவங்களையே ஜஹன்னம் கொண்டு போய்ட்டு தான் சேர்ப்பான். அப்போ நீங்கள் ஷைத்தானுக்கு ஒன்றுமான வலைத்தான் நீங்கள் அப்படியே வாழ்க்கையை தொடங்கி அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே சூசைட் பண்ணி நீங்கள் அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத முறையில் மௌத்தாகினா என்ன நடக்கும் சகோதரர்களோட கபரை யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்கள் அல்லாஹ்வோட பக்கம் திரும்புங்க. இதெல்லாம் இந்த ஹராமான தொடர்பு இந்த நான் சொன்னபடி இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினா உங்களுக்கு இதுலேருந்து வெளியே வரையிலும் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் கேட்டோமோ அதனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியம் தருவானாக. ஜஸாக்கல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.